வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். ஏன்னடா டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். நேற்று நிறைய பேர் வந்து எருமேலி வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து சின்ன வயசில் ஒரு தடவை மாலை போட்டிருக்கேன். அது எனக்கு அந்த பாம்பு கடிச்ச விஷயம்னால நான் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனப்போ எனக்கு அந்த விஷயங்களை பற்றி சிலதெல்லாம் தெரியும். சிலது எனக்கு மறந்து போயிடுச்சு. நடந்ததுலாம் எனக்கு மறந்துச்சு. ஆனால் பெரிய பாதையில் தான் போனோம், அது ஞாபகம் இருந்துச்சு. இப்போ ராமே பெரிய பாதையில் தான் போயிருக்கான். எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது எனக்குலாம் கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. என்ன பண்ணுறது, இந்த ஐயப்பன் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, ஐயப்பனை நீ நினச்சாலாம் பார்க்க முடியாது, அவன் நினைக்கணும், அப்போ தான் கவுளி கூட அடிக்குதுங்க. அவன் நினச்சாதான் நீங்கள் பார்க்க முடியுன்ற மாதிரி கஷ்டப்பட்டாச்சும் நீ போயிடுவேன்றதுக்கு இது ஒரு உதாரணம்னு சொல்லலாம். ராமே வந்து ஃபஸ்ட்டு வருஷம் ஆனால் துருன்னு ஏறினா அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. அந்த அழுகுமலை அந்த ஏத்தத்தில் தான் கொஞ்சம் ஏற முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஐயப்பனை வந்து கஷ்டப்பட்டு தான் பார்க்க முடியும், அவர் நினச்சாதான் பார்க்க முடியும், அவர் நினைக்காம பார்க்கவே முடியாது அப்படின்றது வந்தீங்கன்னா கரெக்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாமே அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அவர் பெரிய பாதையில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு தடவை மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய பாதையில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ராமன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஃபஸ்ட்டு சின்ன பாதையில் போகணும்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடலன்னா சின்ன பாதையிலே நீ போயிரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லை, நான் பெரிய பாதையில் தான் போய் ஐயப்பனை பார்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு வருஷம் போகிறேன் பெரிய பாதையில். எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதாலும் பரவாயில்ல, அழுத மலையெல்லாம் அழுதாலும் பரவாயில்ல, நான் அழுத மலையில் அழுகலாவேன். எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக உண்மையிலே மனசு திருப்தியாகவும் இருக்குது. அவன் கஷ்டப்படும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இருந்தாலும் அந்த ஐயப்பன் வந்து எங்களுக்கு எப்பயுமே துணையாக இருப்பான், எல்லா விஷயத்துலையும் துணையாக இருப்பான். நாங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்பி நாங்கள் வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிக்க போகிறோம்னு நினைக்கும் போது இந்த விலாக் வந்து பெரிய பாதையில் நடந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு வீடியோ வருது, அதையும் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு பாருங்கள். பாய். வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? நைட்டு சாப்பாடு காமிக்கிற மாதிரி எல்லாரும் சேர்த்துருங்க. சாம்பார், ரசம், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, ரசம், மோர் எல்லாமே. ஏ சும்மாடா, ஹாய், ஹலோ, வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். கிளம்பியாச்சு, இப்போ தான் கிளம்புறோம். பயணத்தில் வந்து நான், அச்சுமா, அப்பா, அடுத்து பங்காளி எல்லோரும் கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற முதல் பாதை மலைப்பாதை. முன்னாடி வா அச்சுமா, முன்னாடி வா. இருட்டாக இருக்குது, உங்களுக்கு பகலில் காட்டுறேன். போஸ்ட் ஒன்று வருது, அதை முடிச்சாக்கெல்லாம் ரோடு கட்டாது, பூரா மண் கல் போட்டிருக்கு. நானும் சிண்டா அச்சுமா 3 பேரும் முன்னாடி வந்துக்கிருக்கோம். 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இருட்டாக இருக்குது, நான் வீடியோ உங்களுக்கு கவர் பண்ண முடியாது. இதுதான் பாதை. ஒரு மலை ஏறி இறங்கிக்கிருக்கோம். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம் தெரியுமா? இப்போ உங்களுக்கு வீடியோ தெளிவாக தெரியலையே. எனக்கு லைட் வெளிச்சம் வருது. பகலாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் பகல்லையும் எடுக்கிறேன். சும்மா வந்து எங்களை போன வருஷம் சொன்னாங்க, எங்களை விட்டுட்டு வேகமாக ஓடி அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான்னா. இப்போ நாங்கள் 2 பேரும் முன்னாடி வந்துடுறோம். அழுகிறேன் கடந்து வச்சுமா, பாவம் பிள்ளை. அதான் பகல் முடிஞ்சிருச்சு, போய்க்கிருக்கோம். பின்னாடி சூப்பராக இருக்குது. அந்த மலையில் தான் ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லா இருக்கும். அச்சுமா இருந்தா இருக்கேன், நானும் அச்சுமா 3 பேர் மட்டும்தான் வரோம். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட், நல்லாயிருக்கும். ஊட்டி கொடைக்கானலோட ட்ரெக்கிங் நல்லா பண்ணலாம். ஏய் வா சிண்டுப்பா, அச்சுமா தான் பாவமாக இருக்குது, அழுகிறேன் கடந்து. போகிற இடத்துல வியூ பாயிண்ட்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்.
போட்டுக்கிட்டு பொறுமையாக நடந்து வா. என் பிள்ளை அழுதுருச்சு அச்சுமா. நாங்கள் 2 பேரும் ஒரே இப்படியே அப்படி சொந்துக்கு இருக்கோமா, அதனால் பிள்ளையால் நடக்க முடியல. அதனால் ஸ்லோவாக நடக்கிறோம். ஒரு மலையாக கீழே வந்துச்சு. வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முட்டையும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பாவமாக இருக்குது. இப்போ தான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பயணத்தை தொடரும். திருப்பி நம்ம எங்கே போகிறோம்னா சோனா ஏதோ கால ஆரம்பிக்கும். இப்போ வந்து தலைப்பாறை அரச முடிய தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கும். பாதையை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பாதை, இப்படி தான் இருக்குது. இறக்கம் திருப்பி இப்படி ஏறுது, திருப்பி இப்படி இறங்குது. ஆனால் கல் தான் அதிகம், கல் அதிகமாக இருக்குதா, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. பாவமாக இருக்கு ஆச்சுமா. ஐயா பாத்திரா காணாமா பாப்பா சாமி. பக்கத்துலேயே ஃபால்ஸ்லாம் இருக்கு, பக்கத்தில் தண்ணி ஃபால்ஸு நல்லா இருக்குது. எங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறோம் இது மாதிரி இருக்குது. ஏதோ கொடைக்கானல் ட்ரெக்கிங் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இது அப்படி சும்மா வா. எப்படின்னா காலையில் வெள்ளனே நடந்துக்கிட்டு எந்த சவுண்டும் இல்லாமல் குரங்கு கத்துது, கோயில் கத்துது, அருவி சவுண்டு, ஓட சவுண்டு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. விட்டா நானே வருஷம் முழுக்கத்துலேயே ஏறி இறங்கலாம் போல. என்ன கொஞ்சம் காடு தான் நல்லா அடியாக விழுந்து வச்சு. இவனுக்கு விழுந்துருச்சுன்னா எனக்கு விழுகலை. இப்படி கல்லாக இருக்குல்ல, நல்லா இருக்கவங்க நல்லா நான் பார்க்காம இந்த ஒரு இறக்கம் வருது. இறங்கினேன் காலில் போச்சு. அச்சமா வா வா வா. எங்கள் வண்டியில் வந்த சாமி யாருமே எங்கள் கூட வரல, எல்லாம் பின்னாடி வராங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி அங்கே பின்னாடி வராங்க. நாங்கள் 5 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டோம். நான் ஆச்சுமா 3 பேரும் இந்த பிளான் ஏன் பண்ணோம்னா வெள்ளனே போய் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்காக தான். அங்களோட இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ரெஸ்ட் கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா 1 மணி நேரமாக உட்காந்துடலாம். நடக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இது முடி வச்சுக்கிட்டு ஜூஸ் குடிக்க முடியாது, குடிக்க முடியல, குனிய முடியல. பின்னாடி இந்த இறக்கம் வந்துருச்சு, இந்த இறங்குதா அப்புறம் ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த ஃபால்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கூப்பிடு போட்டு ஐயாவோட வந்துரு. வீடியோ இருக்கு, வரையில டிவியில கொண்டு வர்ற வீடியோவை நாங்கள் அழுகிறோமா இல்லையான்னு பார்த்தோம். சும்மா அழுகிறானா இல்லை நாங்கள் அழுகிறோமா இல்லை ராமே அழுகிறானா போயிட்டு காட்டுறேன். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நானும் அச்சுமா எங்கள் கூட வரேன்ட்டான், திருப்பி வரேன்ட்டான். என்னன்னு தெரியல, குளிக்க போகிறதுக்குள்ள திருப்பி அழுவான்னு நினைக்கிறேன். திருப்பி குளிச்சதுக்கப்புறம் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி தெரியுமா இருக்கு, ஆனால் யூடியூப்பில் விஜய் சித்து விழாக்க பார்த்து இந்த விஜய் சித்து விழாக்கு மட்டுமே நாங்களும் நடந்து தெரியும். ஆமாம், நடந்துக்கிட்டே தெரியும். இப்போ இனிமேல் தான் மலையே ஏறவும். அவர் வந்து வியூ பாயிண்ட் அழகாக ரசிக்க போனார், நாங்கள் சாப்பிட ஐயப்பனை ரசிக்க போகிறோம். அச்சுமா பின்னாடியே வரேன், துவார பின்னாடி வந்துட்டேன். எங்கள் பின்னாடி நாங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதே மட்டும் தான் இன்னைக்கு. சரி நாங்கள் போயிட்டு ஒன்றா போவோம், ரெஸ்ட் இதே அப்புறம் காலெலாம் அந்த வழி வந்துட்டோம். அந்த மேலே ஏறி வந்தாச்சோ. சரியான ஏத்தம் என்ன, சரியான ஏத்தம்ல கண்டிப்பாக அழுக வந்துடும். அழுக மலையில் அழுகாமல் ஏற முடியாது போல. எங்களோட அச்சுமா திருப்பி தைரியத்தோட ஏதோ ஒரு கொஞ்சம் தைரியம் வந்துருக்கும் போல வரேன். திருப்பிலாம் அச்சுமா அழுதானா விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். என்னடா அச்சுமா அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு தான் வரேன். அங்கே வருங்க இருட்டே இருக்கணும் மேலே பார்ப்போம். வந்து ஒரு குட்டி கல் எடுத்துகிட்டு போகணுமா, தொட்ட கல்லை தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த இடத்துல இந்த ஏறா பாருங்க மேலே, இந்த
பாவம் தலைவருக்கு நடக்க முடியல. அச்சுமா இப்போ கலாய்க்கிறான் வச்சு. இது அச்சுமா டைமு. கல் போடுற வச்சு தலைவருக்கு நடக்க முடியல, கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான், நடக்காமல் வந்து இருந்தார். பார்ப்போம் அடுத்து கரிமேடு, அதுக்கு எப்படி ஏற போகிறாருன்னு தெரியல. இந்த அப்பா காடு தான் ஃபுல்லாக இந்த பாதை, பெரும் பாதையில் கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் ஏறி வந்தோம். உடும்பாறை கோட்டைக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். சரியான மலை, அழுகுமலை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு எனக்கு. பாவம் கால் மட்டும் வெயிட்டு. திரும்பி காட்டுறேன் உங்களுக்கு. வள்ளித்தோடு நீங்கள் தானா? வரட்டும், சாமி தான்ப்பா வரட்டும். இதுதான் பாதை, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரும்பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். மணிலேருந்து நடக்கிறோம், மணி 1 ஆச்சு. இன்னும் நாங்கள் கரெக்டான இடத்துக்கு இன்னும் போய் சேரலை. ஒரு மலை நாங்கள் ஏறி இறங்கணும். சரியா போகுது இறங்குறவங்க. 5 மலை இறங்கிட்டோம். எப்படி சொல்கிறது, அழுகமலைனா அசால்ட்டாக ஏறி இறங்கிட்டேன். இங்கிட்டு வர கொஞ்சம் ஐயோ அழிக்க ஆரம்பிச்சுட்டு வர நான் வேறு ஸ்ப்ரே வேறு அள்ளி அடித்து விட்டு எரியுது. அது ஒரு சரி பெரும்பாதை. ஆனால் வந்து என்ன பெரும்பாதையில் வந்து கடைகள் நிறையா இருக்குது, சாமிகளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்குது, காசு நிறையா பிடுங்குறானுங்க. இந்தாருங்க, அடிக்கடி அச்சமாக ஏதாவது வாங்கிட்டு வருவேன், அவன்கிட்ட பிடுங்கி திங்கிறது எங்களுக்கு வேலை. அவனுக்கு சதை எதுவுமே இல்லை, எறும்பாக இருக்கான். அவன் பாட்டுன்னு குடி நடக்கிறேன், அவன் பாட்டுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த மலை தான் ஏற மாட்டாங்க. கீழே வந்து அப்படி இருக்கும், ரெடியாக சொல்லி முடிஞ்சிடும். ஐயோ, அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவர் பாட்டும் வாயில் போட்டு அரைக்கிறாரு. ஈடு முடியல, எதுவும் இல்லை. ட்ரெஸ்ஸை மட்டும் சுமந்துக்கிட்டு போகிறாரு. அதையும் கட்டி கொடுத்துட்டு அதான் பாதை. இப்படி தான் இருக்குது பெரும்பாதையில். நல்லா கூட்டம். ஆனால் நல்லா கல்லு பண்ணி வந்தாச்சு. வேகமாக வந்துட்டோம் நாங்கள். இனிமேல் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட்டு அங்கே போயிட்டு காட்டுறோம். எரிமலை உச்சி சரியான காலை தாங்களின் கருத்து என்ன? நல்லா ரீல்ஸு போட்டேன்ல, நல்லா லைக்ஸ் பண்ணீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஃப்ரீ செலவில் எல்லாரையும் உங்களை ஏற்றிட்டு இங்கே வரணும். என்னுடைய செலவில் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். முடியலை சாமி. ஒரு வழியாக பெரும்பாதை முடிச்சிட்டோம். பெரும்பாதை முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக பம்பைக்கு வந்துட்டோம் நாங்கள். ஒரே நாளில் ஏறி ஒரே நாளில் வந்து இறங்கியாச்சு. 15 மணி நேரம் நடக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் இப்படி ஒரு மாதிரி இழைச்சி பேசுறது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். மேபி எனக்கும் அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் இப்போ ஏன் சொல்கிறேன், ஐயப்பனை பார்க்கணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவன் நினச்சாதான் பார்க்க முடியும் நம்ம. அதனால் அந்த நாங்கள் நினச்சது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஐயப்பனை வேண்டுறதுக்காண்டி போயிருக்கா. அது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைவேறுன்ற நம்பிக்கையில் அந்த ஐயப்பனை பார்த்துட்டு ராமன் வந்து கீழே இறங்கிட்டான். அந்த வீடியோ எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் நின்றான்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபீலிங்ஸான வீடியோலாம் நீங்கள் வந்து நாளைக்கு பார்ப்பீங்க. உண்மையாகவே எனக்கே பேசும்போது ஒரு மாதிரி கண் கலங்குகிறது. இருந்தாலும் மனசில் சந்தோஷம் இருக்குது. ஓகே அம்மா குட்டீஸ், நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு எமோஷ்னலான வீடியோ நாளைக்கு வருது. அதையும் பாருங்கள். பாய்.